புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நார்த்தாமலை அப்படிங்கிற ஒரு மலை குன்று கீழே தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த ஊர்ல வந்து ஒரு ஆள் நடமாட்டம் வந்து பெருசா இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியா ஒரு டிபிக்கலான ஒரு தமிழ்நாடு கிராமம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த நார்த்தாமலை. செல்லும் வழியில் நம் கண்ணில் முதலில் படுவது ஒரு சுனை. இதற்கு பெயர் தலையருவி சிங்கம் சுனை என்று சொல்கிறார்கள். இப்போது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு காலத்தில் நிச்சயம் இந்த குளத்தை மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்றே தெரிகிறது. லைஃப்ல ஆச்சரியங்கள் இதெல்லாம் எப்ப வரும்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. அதே மாதிரியான ஒரு ஆச்சரியம் தான் இப்போ எனக்கு இந்த நார்த்தாமலை போற வழியில கிடைச்சது. நான் வந்து மலை மேல ஏறி வந்துகிட்டே இருக்கிறப்போ திடீர்னு என்னடா ஏதோ பள்ள மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறப்போ இங்க பார்த்தா ஒரு சின்ன குளம் இருந்திருக்குது. இப்போ இந்த குளம் வந்து பாசி படிஞ்சு இருந்தாலும் கண்டிப்பா சில வருடங்களுக்கு முன்னால் இந்த குளம் வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய குளமா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு நீங்க பாக்குற இந்த படிக்கட்டே வந்து ஒரு பெரிய சாட்சி. இந்த படிக்கட்டு செஞ்சு மக்கள் இறங்கி போய் இதுல குளிச்சு துணி துவைச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குளத்துல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நார்த்தாமலைக்கு இன்னும் கொஞ்ச தூரம் மேல ஏறணும் அப்படின்னே தெரியுது. மலையின் உயரத்திற்கு செல்ல செல்ல அருகே இருக்கும் அழகான குளம் மற்றும் விசாலமான மற்ற மலைகளும் நம் பார்வைக்குள் விரிகிறது. அமைதியும் அழகும் பிரம்மாண்டமும் ஒரு சேர அமைந்து இருக்கும் கடம்பர் மலையின் அடிவாரத்தில் தான் 2 குடவரை கோவில்கள் இருக்கிறது. ஆச்சரியங்கள் எங்க வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர்றப்பவே மலைக்கு நடுவுல இருக்கிற அந்த குளத்தை பார்த்துட்டு சொன்னேன். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோவில். நடந்து வர்றப்போ வெயில்ல எனக்கு வந்து ரொம்பவே வந்து சோர்வா இருந்துச்சு, டயர்டா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துக்கு வந்த பிறகு, இந்த கோவிலுக்குள்ள வந்த பிறகு கம்ப்ளீட்டான வேற ஒரு கிளைமேட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நான் செருப்பை கழட்டிட்டு நடந்து வர்றப்போ இங்க இந்த மண்ணெல்லாம் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. இந்த இடமே வந்து வெளியே அவ்வளோ ஒரு கிளைமேட் இருக்குது, இங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு இன்னும் எனக்கு வந்து அந்த பிரமிப்பே போகல. இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்க இடம் வந்து இந்த குடவரை கோவிலோட ஒரு மண்டபம், ஒரு திண்ணை மாதிரியான ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வலதுகை பக்கம் தான் வந்து அந்த விஜயாலய சோழீஸ்வரம் கோவில் இருக்குது. இது வந்து ஒரு குடவரை கோவில். இந்த பிரம்மாண்டமான இந்த நார்த்தாமலையை குடைஞ்சுதான் இதுக்குள்ளேயே வந்து கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குது இந்த நார்த்தாமலையில் இருக்கிற இந்த கோவில். இந்த குடவரை கோவிலில் இருக்கும் பல கல்வெட்டுகள் மூலம் இந்த நார்த்தாமலை முற்கால சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருக்கலாம் என்றும் பின்னாளில் பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்கள் கீழ் வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கிருக்கும் 2 குடவரை கோவிலில் சிவன் கோவில் உள்ள குகை ஒன்றும் விஷ்ணு சிலைகள் உள்ள விஷ்ணு குகை ஒன்றும் உள்ளது. இந்த சிவன் குகை கோவிலை சட்டன் வழியில் என்கிற முத்தரைய அரசன் கட்டியதாகவும் அவனது மகள் முகமண்டபம் பலிபீடம் போன்றவற்றை பிற்காலத்தில் சேர்த்ததாகவும் இங்கிருக்கும் கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது. கருவறையின் வாசலில் 2 துவார பாலகர்கள் சிலைகள் காணப்படுகின்றன. தனிக்கற்களால் ஆன இந்த சிலைகள் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிகிறது. மேலும் மலையின் குகையில் குடையப்பட்ட கோவிலை தவிர மற்ற மண்டபங்கள், அதன் கீழ் இருக்கும் கணங்கள் யாவும் அடுத்தடுத்து வந்த அரசர்களின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்றுமே தெரிகிறது. இந்த சிவன் கோவிலுக்கு அருகில் இன்னொரு மிகப்பெரிய குடவரை கோவிலும் இருக்கிறது. சோழர்கள் கல்வெட்டில் இதை திருமேற்கோவில் என்றும், பாண்டியர்கள் கல்வெட்டில் இதை 11 பூமி விண்ணகரம் என்றும் சொல்கிறார்கள். கிழக்கு பார்த்து நிற்கும் இந்த குடவரை கோவிலுக்கு சுமார் 3 அடுக்கில் நுழைவாயில் இருக்கிறது. முதலில் படிகள், அதற்கு பிறகு ஒரு சிறிய முகப்பு, அதற்கு பிறகு இருக்கும் முகமண்டபம் என்று 3 அடுக்காக இருக்கிறது. குகையின் உள்ளே இருக்கும் முகமண்டபத்தில் குகையின் கல்லில் ஒரே அளவில் செதுக்கப்பட்ட 12 விஷ்ணு சிலைகள் இருக்கிறது. எல்லா விஷ்ணு சிலைகளும் தாமரை மீது நின்று கொண்டிருப்பது போலவும் கையில் சக்கரம் மற்றும் சங்கு வைத்திருப்பது போலவும் தான் விஷ்ணு சிலைகள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குகை கோவிலின் மேடையில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் நிச்சயம் நம் கவனம் ஈர்க்கும் ஒன்று. பழங்கால கோவில்கள் மற்றும் புராணங்களில் வரும் யாழி என்றும் சரபம் என்றும் சொல்லப்படும் யானை போன்ற முகம், சிங்கம் போன்ற உடல் அமைப்பு கொண்ட ஒரு வித்தியாசமான மிருகத்தின் வடிவம் அந்த மேடை முழுவதும் செதுக்கப்பட்டிருக்கிறது.
மேலும் சில வியாலா என்று சொல்லப்படும் யாழிகள் பெண் முகமும் சிங்க உடலும் கொண்டிருந்தது எகிப்தில் உள்ள ஸ்பிங்ஸை ஞாபகப்படுத்துவது மறுக்க முடியாத ஒன்றாகும். இந்த குடவரை கோவிலில் கருவறையில் வெட்டப்பட்ட நிலையில் சிவலிங்கம் ஒன்றும் முகமண்டபத்தில் 12 விஷ்ணு சிலைகள் இருப்பதும் ஒரு கவனம் ஈர்க்கும் முரண்பாடுதான். இந்த 2 குடவரை கோவிலின் எதிரே உள்ளதுதான் விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட சோழீஸ்வரம் கோவில். இந்த கோவில் பரிவார கோவில் முறையில் கட்டப்பட்ட கோவிலாகும். சோழர்களின் கைவண்ணத்தில் உருவான கோவில்கள் அனைத்திலும் ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு பெரிய கோவில், அதை சுற்றிலும் 8 சிறிய கோவில்கள், கோவில் கோபுரத்தில் இருக்கும் விமானத்தின் வடிவம், அந்த விமானத்தில் இருக்கும் வேலைப்பாடுகள் என்று சோழர்களின் கட்டிடக்கலையின் திறமைகளை இந்த சோழீஸ்வரம் கோவில் பறைசாற்றுகிறது. இங்கிருக்கும் கல்வெட்டுகள் பல அக்கால வாழ்க்கை முறையை அழகாக சொல்கிறது. 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றில் உள்ளூர் வியாபாரி தன் நிலத்தில் விளைந்த 75 கலம் நெற்களை இங்கிருக்கும் கோவிலுக்கு ஒவ்வொரு வருடமும் தானமாக தர வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நார்த்தாமலையின் வரலாறும் பெருமையும் நாம் அதிகமாக படித்திருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. ஒரு காலத்தின் கலை பொக்கிஷமாகவும் பல வரலாற்றின் மொத்த இருப்பிடமாகவும் இருக்கும் இந்த நார்த்தாமலை நிச்சயம் நாம் பார்த்து உணர வேண்டிய இடங்களில் ஒன்றாகும். அது தமிழ்நாட்டில் இருப்பது தமிழர் அனைவருக்கும் எக்காலத்திலும் பெருமை சேர்க்கக்கூடியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அர்ஜுன், பீஷ்மா, இது மகாபாரதத்துல பாண்டவர்களோட கதாபாத்திரங்களோட பெயர்கள். அதை தாண்டி இன்னைக்கு நம்ம இந்திய ராணுவத்தில் இருக்கிற பீரங்கியோட பெயர்களும் இதுதான். பீரங்கி அப்படின்னு ஒரு பிரமிப்பு, பிரம்மாண்டம், ஒரு பயம், இது எல்லாமே கலந்து ஏற்படுத்துற ஒரு உணர்வு எப்பவுமே நமக்குள்ள இருக்கும். இந்த பீரங்கிக்குள்ள என்ன இருக்கும், எப்படி ஏறுறது, எப்படிங்கிற ஆர்வமும் ஆசையும் நமக்கு எல்லாருக்குள்ளயும் என்னைக்குமே இருக்குது. அப்படி உலகத்துல இருக்கிற ஒரு 4 பெரிய பீரங்கியில ஒண்ணு நம்ம ஊர்ல இருக்குது. என்னது நம்ம ஊர்லயா? அட நம்ம தஞ்சாவூர்ல இருக்குது. என்னது தஞ்சாவூர்லயா? பீரங்கிக்கும் தஞ்சாவூருக்கும் என்னப்பா சம்பந்தம் கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு நேத்து இல்ல, ஒரு 500 வருஷமா அந்த சம்பந்தம் அங்கதான் இருக்குது. அந்த பீரங்கி எங்க இருக்குது தஞ்சாவூர்ல அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். உலகில் தற்போது உள்ள 4 பெரிய பீரங்கிகளில் ஒன்று தமிழ்நாட்டில், அதுவும் தஞ்சாவூரில் இருக்கிறது என்று தெரிந்தால் நாம் அனைவரும் ஒரு நிமிடம் திடுக்கிட்டுத்தான் போவோம். அதுதான் எங்களுக்கும் நடந்தது. தஞ்சை நகரத்தின் மையப்பகுதியில் கீழ அலங்கம் வீதியில்தான் இருக்கிறது அந்த பீரங்கி. அந்த இடத்திற்கு பெயர் பீரங்கி மேடு. இந்தியாவில் பீரங்கி என்ற போர்க்கருவி ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகுதான் வந்தது. 16ஆம் நூற்றாண்டின் நடுவில் இந்த பீரங்கி இங்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிய வருகிறது. சுமார் 25 அடி நீளமும் 22 டன் எடையும் உள்ள இந்த பீரங்கியால் சுமார் 1 டன், அதாவது 1000 கிலோ எடையுள்ள கல்குண்டை எரியும் சக்தி படைத்ததாக இது இருக்கிறது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பீரங்கி அரண்மனையின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த பீரங்கி எங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் அன்றைய அரண்மனையின் வாயிலாக இருந்திருக்கிறது. சுமார் 3 முதல் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் சென்று தாக்கும் அளவுக்கு இந்த பீரங்கிக்கு சக்தி இருந்திருக்கிறது. இதை ராஜகோபால பீரங்கி என்றும் சொல்கிறார்கள். அடுத்த முறை தஞ்சை செல்பவர்கள் நிச்சயம் கீழ அலங்கம் சாலை வழியாக செல்லும் போது சிறிது மேல் நோக்கி பார்த்தால் இந்த கோட்டை கொத்தளமும் அதன் மேல் இருக்கும் இந்த பீரங்கியும் உங்களை குறிபார்த்து நிச்சயம் நிற்கும்.